Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா electrical potential and capacitance, that is Neet physicsல class 12 உள்ள second chapter, அதில் உள்ள formula list and theory full chapter in தமிழ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை first time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க and உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உடனடியாக வரணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அதில் ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்னங்கிறத பார்க்கலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் என்னென்னா அதோட ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். Electric potential நம்ம யூசுவலாக எப்படி represent பண்ணோன்னா, we will be representing that by symbol V. So this is electric potential. So V is equal to 1 by 4 pi epsilon 0 Q by R, charge by its distance. Okay, charge by its distance. Okay, and then next இது வந்து vacuumல for medium other than space, other mediumsக்கு for other mediumக்கு நீங்கள் என்ன எழுதணும்னா just nothing, ஒன்றும் இல்லை, V equal to 1 by 4 pi epsilon 0 ஓட epsilon R ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த மீடியமோட epsilon R divided by into Q by R. Okay, so this is the electric potential of a point charge in vacuum ஒன்று and இன்னொரு இதில் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னென்னா வாட் இஸ் த ஒர்க் டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட எஸ்ஐ யூனிட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு பாருங்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் வோல்ட் எழுதலாம், அல்லது என்ன எழுதலாம்னா அங்கே பாருங்கள் 1 by 4 pi epsilon 0 into Q by R. அப்படி தானே, இது this is just a constant, I'm sorry, this is constant Q by R, this is equal to V. இதுதான் formula of electric potential. நல்லா கவனிச்சுக்கோங்க, this is the formula of electric potential. and SI unit வந்து வோல்ட் அல்லது நம்ம என்ன சொல்லலாம்னா ஜூல் பெர் கூலும் சொல்லலாம். ஓகே, ஸோ ஆர் ஜூல் பெர் கூலும் சொல்லலாம். தென் இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா, இதோட டைமென்ஷன் என்னென்னா ஜஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. டைமென்ஷன் இஸ் mL²T - 3 ஆம்பியர் இன்வர்ஸ். இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலுக்கு பாருங்கள், ஜூலுக்கு வந்து இட் இஸ் kg m²s - 2. ஸோ அண்ட் கூலும்க்கு இட் இஸ் ஆம்பியர் இன்டூ டைம், ஸோ செகண்ட் வரும், ஆம்பியர் இன்டூ டைம். அதனால தான் mL²T - 3 ஆம்பியர் இன்வர்ஸ். ஓகே, ஸோ கேஜியை வந்து நம்ம m எழுதுவோம், இதை L², இதை T - 2னா இந்த செகண்டே அகைன் வி T போட்டோம்னா மேலே போகல, இட் இஸ் T - 3. திஸ் இஸ் த SI யூனிட் அண்ட் டைமென்ஷன். ஓகே, and then next work done due to potential. work done கண்டுபிடிக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு இது பாயிண்ட் எடுத்துக்கோங்க, பாயிண்ட் A and பாயிண்ட் B எடுத்துக்கோங்க. ஓகே, பாயிண்ட் A இருக்குது அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு இப்படி ஆக்ட் ஆகுது அண்ட் உங்களோட சார்ஜ் வந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ். ஓகே, திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இதில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா பொட்டன்ஷியல் அட் A கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் அட் A இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் at A is equal to work done from A to B divided by Q naught. Okay, so potential at A is equal to work done from A to B divided by Q naught. This is your potential at A. அதே மாதிரி அப்போனா work done from a potential at A கண்டுபிடிச்சாச்சு. What is the potential at A? It is nothing but VB minus VA. So VB minus VA, the difference, ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவில் உள்ள difference is nothing but work done from A to work done from B divided by the charge, that is Q naught. Okay, so this is all about potential and work done. அதனால் நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம், work done is equal to QV சொல்லலாம். ஓகே, or else work done from A to B is equal to VB minus VA into Q. Okay, so this is opposite directionல எழுதணும், that's it. and the next பார்க்க போகிறது potential due to a system of charges. Okay, so potential due to a system of charges. சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்னால் நிறைய சார்ஜஸ் இருக்கிறது, நம்ம எப்படி பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பொட்டன்ஷியல் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கோங்க அண்ட் உங்களோட சார்ஜஸ் வந்து இங்கே Q1 ஒரு சார்ஜ் இருக்குது அண்ட் இங்கே Q2 இருக்குது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இங்கே Qn வரைக்கும் இருக்குது, அப் டு தட் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. இதுலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் R1 அண்ட் இதுக்கு R2 அண்ட் இதுக்கு உங்களுக்கு Rn. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் பாயிண்ட்
to the charge என்னங்கிறத மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு நீங்கள் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா just V is equal to 1 by 4 pi epsilon 0 is constant and அது போக just Q by R மாதிரி Q1 by R1 plus Q2 divided by R2 அதே மாதிரி up to infinity Q1 divided by nth charge வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். So this is the potential due to a system of charges. Okay. Next நம்ம பார்க்க போகிறது potential due to electric dipole. Okay. So next concept is potential due to a electric dipole. Potential due to electric dipole. Dipole இருக்கையில் நம்மளுக்கு potential என்ன அப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு ஃபார்முலா இருக்குது. that is V is equal to 1 by 4 pi epsilon 0 into P cos theta divided by R square. So P cos இதான் காமன் ஃபார்முலா அண்ட் இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். that is P cos theta divided by R square or else இன்னொரு ஃபார்முலா நம்ம இதை வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா if we wrote this in vector form வெக்டர் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதணும்னா just 1 by 4 pi epsilon 0 into P vector dot r vector na it's a unit vector no so or vector illa r cap எழுதுங்க அப்பதான் இது யூனிட் வெக்டர் ஆகும் or r cap divided by r square. so இதுதான் in vector formula உங்களுக்கு இந்த formula and normal formula P cos theta r square r cap இங்க எழுதுறதுனால value change பண்ணாது because it is an unit vector. okay so unit vector ஆ இருக்கிறதுனால it won't change. இது potential due to a dipole பார்த்தாச்சு and potential due to a dipole வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா just பாருங்க V is equal to 1 by 4 pi epsilon 0 P cos theta divided by r square. that's it. okay இதிலிருந்து நம்ம axial and equatorial கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் axial point பாருங்க. axial pointல என்னன்னா theta என்ன இருக்கும் axial pointல it is located at the axis. so theta is equal to 0 degree. அப்போ கவனிங்க theta வந்து axial pointல 0 டிகிரியா இருக்கும். so theta is equal to 0 degree. அதனால cos 0 என்னது உங்களுக்கு cos 0 will be 1. okay cos 0 is 1. அதனால V will be 1 by 4 pi epsilon 0 into P by R square. this is at axial point. next equatorial point so equatorial point la பாருங்க equatorial point la nothing but theta is equal to 90 degree. it is located along the equator இப்படி so 90 degree theta இருக்கிறதுனால cos 90 என்னன்னு பாருங்க cos 90 degrees obviously it is 0. so V will be 0 at equatorial point and dipole வந்து equatorial pointல potential will be 0. okay potential at axial point is P 1 by 4 pi epsilon 0 P by R square and at equatorial point it is 0. absolutely it is 0. okay so I hope இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். next பார்க்க போறது நம்ம potential due to a charged conducting sphere. okay potential due to a charged conducting sphere. potential due to ஒரு sphere இருக்கு and it is charged. potential due to a charged conducting sphere. இது எல்லாமே நீங்க நல்லா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க because இந்த formulas தான் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. conducting sphere charged conducting sphere நம்ம நோட் பண்ண போறோம் இப்போ. first வந்து potential outside surface அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். first potential வந்து outsideல இருக்குது பாருங்க. okay potential outside the surface first இது வந்து outsideல பார்க்க போறோம். so outsideல பார்க்கிறதுக்கு just diagram பாருங்க. diagram வந்து ஒரு sphere இருக்கு and அதோட radius வந்து உங்களுக்கு r and outsideல தான் ஒரு distance இருக்கு and இந்த point outside எடுத்துக்கோங்க and அதோட distance வந்து r இருக்கு and this is the sphere. so at the point outside the sphereல உங்களுக்கு potential என்ன கிடைக்கும்னு பாருங்க V out is equal to 1 by 4 pi epsilon 0 q by r just அந்த distance போட்டுக்கோங்க and இதில இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா just நம்ம இத வந்து sigma by epsilon 0 ஃபார்முக்கு மாத்த போறோம். so நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா just நீங்க ஒரு surface charge density is equal to charge by area வந்து இதுக்கு 4 pi r square. so area வந்து அப்போ வந்து நமக்கு q என்னது q is equal to sigma into 4 pi r square. அதனால 1 by 4 pi epsilon 0 into sigma into 4 pi r square divided by r வரும். so 4 pi உங்களுக்கு கேன்சல் ஆகும். அதனால என்ன இருக்கும் sigma r square divided by epsilon 0 r. so இதுதான் உங்களுக்கு potential outside the sphere. நல்லா நோட் பண்ணிக்கோங்க sigma equal to q by 4 pi r square and அதில இருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணிருக்கோம். வெயிட் பண்ணுங்க brush size
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ். ஸோ செகண்ட் இது வந்து பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் என்னென்னா இட் இஸ் அந்த சர்ஃபேஸ்லேயே அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்லேயே. ஸோ ஸ்பியர் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னா அண்ட் அதோட ரேடியஸ் வந்து நீங்கள் ஆர்னு எடுத்திங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து அதோட ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்திங்கன்னா ஸோ சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து ரேடியஸ் ஆர்னு எடுத்திங்கன்னா திஸ் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ திஸ் இஸ் யோர் சர்ஃபேஸ். ஸ்பியர் சர்ஃபேஸ் உங்களுக்கு இது வருமா? யா, இதில் உங்களுக்கு what is the potential? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் த பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4π ஆர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஆர். அதனால் ஜஸ்ட் வந்து 4πε0 இன்ட்டு Q/R தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ Q/R தட்ஸ் இட். அண்ட் இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா வரும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ ஏரியா உங்களுக்கு என்னது வரும்? சிக்மா வில் பி ஈக்குவல் டு Q/4π ஏரியா ஆஃப் தட் ஸ்பியர் வரும். ஸோ 4πr² is that area and Q வந்து உங்களுக்கு it will be sigma into 4πr². ஸோ இது நீங்கள் சிக்மா போட்டிங்கன்னா 1/4πε0 into sigma into 4πr² divided by r. ஸோ வந்து உங்களுக்கு 4π gets cancel and r cancel ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் will be sigma r/ε0 is your answer. ஸோ surface of the sphereல இதுதான் உங்களுக்கு பொட்டன்ஷியல். ஓகே, யா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியல் இன்சைட் த ஸ்பியர். பொட்டன்ஷியல் இன்சைட், அதாவது ஸ்பியர் உள்ளே இருக்கிற ஒரு பாயிண்டில் எடுத்தோம்னா பொட்டன்ஷியல் என்ன ஆகுறது? ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பியர் எடுத்துக்கோங்க அண்ட் அந்த ஸ்பியரோட ரேடியஸ் சென்டர்லேருந்து இருக்கிறது திஸ் இஸ் யுவர் ரேடியஸ் அண்ட் அதில் வந்து உள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிங்க. ஓகே, ஸோ உள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிங்கன்னா பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அண்ட் திஸ் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் த ஸ்பியர். திஸ் இஸ் த பாயிண்ட் இன்சைட் த ஸ்பியர், அதாவது ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர். ஓகே, ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர். ஓகே, இந்த கேஸில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இன்சைட் தி ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/R தான். இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குது? விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பொட்டன்ஷியல் இன்சைட் தி ஸ்பியர் இஸ் ஆப்வியஸ்லி ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ சர்ஃபேஸில் கண்டுபிடிச்ச மாதிரி பொட்டன்ஷியல் இன்சைட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சிக்மா r/ε0. போனதில் கண்டுபிடிச்சோம்னா செகண்ட் சப்டிவிஷனில் அதான். ஓகே, இது எல்லாமே எதுக்குன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியருக்கு பார்த்தோம். ஸோ கண்டக்டிங் ஸ்பியருக்கு தான் பார்த்தோம். ஸோ கண்டக்டிங் ஸ்பியரில் தான் என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் அட் அவுட் சைட் பார்த்தோம், அவுட் சைட் பொட்டன்ஷியல் அட் த சர்ஃபேஸ் அண்ட் பொட்டன்ஷியல் அட் த இன்சைட் பார்த்தோம். ஸோ பொட்டன்ஷியல் அட் த அவுட் சைட் ஆஃப் த ஸ்பியர் வந்து 1/4πε0 into Q/R அண்ட் சர்ஃபேஸில் இட் இஸ் 1/4πε0 into Q/R அண்ட் இங்கேயும் 1/4πε0 into Q/R which is equal to sigma r² divided by ε0 r and then இங்கே வந்து sigma r/ε0 and இங்கேயும் it is sigma r/ε0 and இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று என்ன, surface charge density sigma equal to Q by area of the sphere which is sigma equal to Q/4πr² or else Q is equal to sigma into 4πr². That's it. So this is for conducting sphere. நல்லா பாருங்க, the sphere is conducting. Next பார்க்க போகிறோம் potential due to non-conducting sphere of charge. Okay, yeah, when the sphere is non-conducting. Next பார்க்க போகிறது potential due to a non-conducting sphere. Potential due to non-conducting sphere. non-conducting sphere. ஸோ non-conducting ஸ்பியருக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் தென் non-conducting ஸ்பியருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா what will be your answer is, just பாருங்கள், ஃபஸ்ட்டு அவுட் சைட் த ஸ்பியர் ஆஸ்ட்ரோல் சேம் டயக்ராம் தான் உங்களுக்கு வரும். அவுட் சைட் த ஸ்பியர்னா பாயிண்ட் ஜஸ்ட் அவுட் சைட். ஸோ திஸ் வில் பி யோர் ரேடியஸ் அண்ட் அவுட் சைட் த ஸ்பியரில் இருக்கிறது உங்களுக்கு இங்கே டிஸ்டன்ஸ் அண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா திஸ் வில் பி அவுட் சைட் த ஸ்பியர். ஸோ பொட்டன்ஷியல் அவுட் சைட் த ஸ்பியர் வில் பி ஈக்குவல் டு 1/4πε0 into Q/R. Q/R வந்துருமா? யா, திஸ் இஸ் Q/R அண்ட் நீங்கள் இந்த நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு யூ ஹாவ் டு டேக் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டினா இட் இஸ் ரோ இஸ் ஈக்குவல் டு charge divided by volume. பாருங்க, charge by volume. So it will be rho is equal to charge வந்து உங்களுக்கு Q divided by volume of the sphere which is 4/3 pi capital R cube because R is the radius of the sphere. அதனால Q is equal to rho into 4/3 pi R cube வந்துரும். அதனால இப்போ நீங்கள் Q க்கு பதிலாக just 4/3 1/4πε0 into Q க்கு பதிலாக rho into 4/3 pi R cube divided by R போட்டால் 4 gets cancel, pi உங்களுக்கு cancel ஆயிரும் and therefore your answer will be
rho r cube divided by 3 epsilon 0 r. So this will be your answer. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது உங்க ஆன்சர். Rho r cube divided by 3 epsilon 0 r. Okay, yeah. This is the potential due to a non-conducting sphere outside the surface. Next நம்ம பார்க்க போறது என்னன்னா inside the surface. Okay, wait a second. Yeah, this is potential to outside the surface. Outside the sphere பார்த்தாச்சு. Next வந்து நம்ம surface of the sphere பார்ப்போம். அதாவது ஸ்பியரோட surfaceல it is touching the surface. அதாவது ஸ்பியர் இப்படி இருந்தா உங்க ரேடியஸ் இங்க இருந்தா and உங்களோட distance பாயிண்ட்டும் இங்க இருக்கு. ஸோ அந்த கேஸ்ல உங்களுக்கு outside the sphere பார்த்தாச்சு. And that is the surface of the sphere பார்த்தீங்கன்னா wait a second. Yeah, surface of the sphere பார்த்தீங்கன்னா என்னதுன்னா V surface is equal to 1 by 4 pi epsilon 0 into q by r. Similarly, rho is equal to உங்களுக்கு q into 4 by 3 pi r cube வரும். So q is equal to rho into 4 by 3 pi r cube. அப்படி பார்த்தீங்கன்னா it will be 1 by 4 pi epsilon 0 into q க்கு பதிலா rho into 4 by 3 pi r cube into 1 by r வரும். So 4 pi உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் and r cube உள்ள இங்க ஒரு r கேன்சல் ஆயிரும். Therefore it will be rho r square divided by 3 epsilon 0. That's it. This is at the surface of the sphere. Next inside the sphere பாருங்க. ஸ்பியர் ஓட இன்சைடில் சேம் டயக்ராம். ஸோ இன்சைட் த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா V inside will be equal to 1 by 4 pi epsilon 0 into, this is a very very important formula. It will be different rather than others. அதை தவிர மற்றதை தவிர இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3r square minus r square divided by 2r cube. ஓகே, 2r cube. ஸோ இதுக்கும் நீங்கள் சேம் இது எழுதிங்கன்னா that is rho is equal to q by 4 by 3 pi r cube எழுதுனீங்கன்னா so q will be equal to rho into 4 by 3 pi r cube. So just இது எழுதுங்க 4 pi epsilon 0 into q க்கு பதிலா rho into 4 by 3 pi r cube and இங்க இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம். So 4 pi gets cancelled. So உங்க ஆன்சர் என்ன வரும்னா it will be rho into 3r square minus r square into இங்கே ஒரு r cube இருக்குது and இங்கே கீழே இருக்க 2r cubeல இருக்க இந்த r cube cancel ஆயிடும் divided by, so 3 by, it will be 3 by 2. okay, nothing but I'm sorry. So இங்கே உங்களுக்கு ஒரு 2 இருக்குது and இங்கே ஒரு 3 இருக்குது. So 3 2s are, it will be 6 epsilon 0. So rho 3r square minus r square into 6 epsilon 0. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிடும். This is inside the sphere. Next, fourth point is at the center of the sphere. So center of the sphere பார்த்தீங்கன்னா it will be V center is equal to, just V center will be equal to 3 by 2 into 1 by 4 pi epsilon 0 q by r, which is nothing but the surface of the potential at the surface of the sphere. Okay, so this is all about the potential due to a non-conducting sphere. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, this is non-conducting sphere. So non-conducting sphereக்கு நீங்க நோட்டீஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து outside the sphere னா outside the sphere, அதாவது potential outside the sphere, V out is equal to 1 by 4 pi epsilon 0 q by r, which is equal to rho r cube divided by 3 epsilon 0 r. And next வந்து உங்களுக்கு V at the surface. So surface la it is 1 by 4 pi epsilon 0 into q by capital R, which is equal to rho r square divided by 3 epsilon 0. And then third இது வந்து உங்களுக்கு V potential at the inside of the sphere, which is just equal to 1 by 4 pi epsilon 0 into q 3 r square minus small r square divided by r 2r cube. So 2r cube, which is nothing but equal to rho into 3r square minus r square divided by 6 epsilon 0. இது inside the sphere. And then next வந்து fourth வந்து at center. So V at the center is equal to 3 by 2 V surface of the sphere.
So 3 by 2 V surface. So this is all about non-conducting sphere. And non-conducting sphere க்கு நீங்க என்ன எடுக்கணும்னா volume charge density எடுக்கணும். Volume charge density is nothing but it is equal to charge by volume. So charge divided by volume. What is your charge? உங்க charge வந்து Q and volume of the sphere is 4 by 3 pi r cube. So உங்களோட Q will be equal to rho into 4 by 3 pi r cube. இது எல்லாத்தையுமே நீங்க substitute பண்ணா அது கிடைக்கும். This is only for non-conducting sphere. Conducting sphere you have to take surface charge density. Okay, yeah. Next பார்க்க போறது என்னன்னா relationship between electric field and potential. Relation between electric field and EP. EF na electric field and EP na electric potential. Okay, so electric field ku electric potential ku enna difference na electric field is equal to the negative gradient of potential difference. எழுதி வெச்சுக்கோங்க. Electric field is the negative gradient of potential difference. That is the differentiation of potential. V na idhula vandu V is the electric potential. V is your electric potential. And E is nothing but this is your electric field. So electric field. Okay, yeah, E equal to minus dV divided by dx. Okay, so this is all about relationship between EF and EP. And next பார்க்க போறது equipotential surface. So equipotential surface na enna or surface எடுத்தோம்னா for example இந்த surface எடுத்துக்கோங்க. So இந்த surfaceல all the pointலயுமே உங்களுக்கு potential சேமா இருந்தா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா equipotential surface னு சொல்லுவோம். Okay, so equipotential surfaceல வந்து at all the points potential for example ஒரு point எடுத்தீங்கன்னா just ஒரு point எடுத்துக்கோங்க. Okay, so this is V1 V2 எடுத்தீங்கன்னா V1 V2 V3 these are the electric field lines. இதெல்லாம் உங்களோட electric field lines வரும். and ஒவ்வொரு பாயிண்ட்லயும் உங்களுக்கு ஒரு V1 V2 இருக்கும். so this is V1 V2 எல்லாமே it will be equal. அதனால work done in equipotential surface is equal to 0 because work done from A to B is equal to VB minus VA into Q. since VB is equal to equipotential surfaceல எல்லா potentially equal இருக்கனால VB minus VA is equal to 0. therefore work done is also equal to 0 in equipotential surface. This is a very important concept. Work done in an equipotential surface is 0. Okay, yeah, fine. Next நம்ம பார்க்க போறது என்னன்னா capacitors and capacitance. Capacitors and capacitance. Okay, so capacitance பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. that is charge is directly proportional to the potential difference போட்டா so Q is directly proportional to V. and in the proportionality க்கு நம்ம introduce பண்ற constant na it is C. so Q equal to CV. okay, Q equal to CV which implies so the constant is CV. so this constant C is called as your capacitance. okay, so C is equal to Q divided by V. இந்த இதுதான் நம்ம capacitance சொல்லுவோம். so capacitance யூனிட் பத்தி பார்த்தோம்னா SI unit of capacitance is equal to coulomb volt inverse because C is equal to Q by V and Q oda unit is coulomb and volt ku V. so CV inverse and then அல்லது நம்ம farad nu சொல்லுவோம். okay, so farad or F. okay, and the next வந்து 1 farad is equal to ஒரு conversion 1 farad is equal to 9 into 10 to the power 11 stat farad. okay, stat farad. this is the electrostatic unit ESU of capacitance. electrostatic unit of capacitance. okay, and then இதுக்கு dimension என்னன்னா your dimension will be இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச dimension m inverse L minus 2 T power of 4 and A square. T power of 4 A square. this is the dimension. and then அது போக உங்களுக்கு இன்னொரு convention தெரியும்னா 1 millifarad is equal to 10 to the power minus 3 farad and 1 microfarad is equal to 10 to the power minus 6 farad and then அது போக 1 picofarad is equal to 10 to the power minus 12 farad. this இதெல்லாம் நம்ம ஒரு small quantitiesக்கு யூஸ் பண்றது. okay, next electrostatic potential energy system for a system of two charges. okay, so electrostatic potential energy ரெண்டு system of charges க்கு எப்படி இருக்கு. electrostatic potential energy for a system of two charges. for a system of two charges க்கு electrostatic potential energy எப்படி இருக்குங்கறத பார்த்தா
ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கோங்க, that is q1 and q2 எடுத்துக்கிட்டா and it will be r. So it is separated by distance of r. So potential energy of q1 இதில் வந்து நம்ம என்ன எதுனா ரெண்டுக்குமே potential energy is equal. So potential energy of q1 is obviously equal to potential energy of q2, which is nothing but u is equal to 1 by 4 pi epsilon 0 into q1 q2 divided by r. Okay, so this is the potential energy. If it is the system of இப்போ ஒரு மூணு சார்ஜஸ் சிஸ்டம் வந்தால் சிஸ்டம் ஆஃப் 3 சார்ஜஸ்க்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சிஸ்டம் ஆஃப் 3 சார்ஜஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, திஸ் இஸ் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது q1 and wait, this is q1 எடுத்துக்கிங்க, and இங்கே q2 இங்கே q3 இருக்குது. and அதில் உங்களுக்கு என்னென்னா just listen, yeah, so the distance between the charge q1 and q2 வந்து r12 எடுத்துக்கோங்க. okay, and the distance between the charge q2 and q3 வந்து r23 எடுத்துக்கோங்க. distance between q1 and q3 வந்து r13 எடுத்துக்கோங்க. so the system of 3 chargesல உங்களுக்கு potential energy கண்டுபிடிக்கணும்னா u is equal to 1 by 4 pi epsilon 0 காமனாக எடுத்துக்கோங்க. okay, q1 q2 and அது நடுவில் இருக்க distance, so q1 q2 divided by r12 plus similarly q2 q3 அது நடுவில் இருக்க distance, so q2 q3 divided by r23 and then similarly q1 q3 அதில் இருக்க distance which is r13. so this is the potential energy due to a system of 3 charges. similarly potential energy due to a system of n charges போட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், system of n chargesக்கு அதாவது infinite number of charges, it is nothing but u is equal to 1 by 4 pi epsilon 0 into just summation பார்த்துக்கோங்க, wait a second, yeah, up to என்ன சொல்கிறது, it is q1 q2 divided by r12 அதே மாதிரி plus up to கடைசி இருக்கிறது, it is q1 q3 அதே மாதிரி qn ஒரு சம் சார்ஜஸ் வரைக்கும் divided by rலேருந்து அந்த in, okay, ஸோ அந்த unknown சார்ஜ் வரைக்கும். okay, so qi into qn up to that நம்ம எழுதணும்ல அதே மாதிரி பார்த்து எழுதிக்கலாம் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கோ அதில். and note that this I is not equal to j, which is இது iனா இது 1 is not equal to like that. okay, so இங்கே qi qj into rij இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். this is unknown infinitely, இப்போ அதுக்கு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர், that's it. and then next parallel plate capacitor. Here comes our next concept, parallel plate capacitor. so parallel plate capacitor concept பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பிளேட் எடுத்துக்கணும் and one end of the plate is positively charged and other end of the plate is negatively charged. okay, so negatively charged and உங்களுக்கு இங்கே plus v இருக்கு and இங்கே உங்களுக்கு minus v இருக்கு and அதோட distance வந்து it is separated by distance d, so separated by distance d and electric field உங்களுக்கு இப்படி போகுது. and அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு electric field is sigma by epsilon 0 பிளேட்டுக்கு and capacitanceக்கு வந்து so since what is that potential is equal to electric field into the distance, so ed v equal to ed இது ஒரு ஃபார்முலா. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா what will happen is v க்கு பதிலாக ed போடும், இந்த v க்கு பதிலாக ed போட முடியாது and இது பண்ணும் c is equal to q by v as we know q equal to c equal to q by v. okay, so q by ed வரும் and ed வந்தாச்சா, yeah, wait a second, q by ed வந்தாச்சு and e க்கு பதிலாக you need to put it is sigma by epsilon 0, so it will be q sigma 0, I'm sorry, இங்கே நீங்கள் படிக்க வேண்டிய ஃபார்முலா is c equal to a epsilon 0 divided by d. a epsilon 0 divided by d இது எப்படினா it's just a simple derivation, அந்த derivation நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க because derivation is not that much important. okay, yeah, that's it. c equal to a epsilon 0 divided by d, c equal to epsilon 0 divided by d. This is about the capacitance due to a parallel plate capacitors. இது வந்து capacitance, parallel plate capacitance, this is the electric field and this is your potential. but அதில் உள்ள force கண்டுபிடிக்கணும், force between the plates of the force between the plates of the parallel plate capacitor, force between the plates of the parallel plate capacitor. so force between the plates of the parallel plate capacitor பார்த்தீங்கன்னா it is nothing but F is equal to
q square divided by 2 epsilon 0 which is equal to sigma square a by 2 epsilon 0. Just memorize this formula, cv square divided by 2d, that's it. So this is the force between the parallel plate capacitor. And then the energy density. What is energy density in pathina? Energy density is nothing but it is energy divided by its volume. So energy density it is energy divided by volume. So energy density ku ungalku oru formula kuduthirukanga which is nothing but half into epsilon 0 e square is your formula for energy density. Okay, so energy density oda formula idudha. And the next வந்து capacitance பார்க்க போறோம். Capacitance எதுக்கெல்லாம் பார்க்க போறோம்னா, first we are going to see the capacitance of a, just I'm inventing this. First வந்து நம்ம பார்க்க போறது partially filled dielectric. Okay, so partially filled dielectric, partially filled dielectric பார்க்க போறோம். So partially filled dielectric பார்த்தோம்னா it is capacitance is equal to a epsilon 0 divided by d minus t plus t by k. So what is d minus t, what is t by k ன்னு பார்த்தீங்கன்னா, just இந்த diagram பாருங்க, அந்த plate இருக்கு and then அதுக்கு நடுவுல capacitance இருக்கு, plate இருக்கு, and the distance between the two plates is d and this is the thickness. And the partially filled dielectric la and the fill பண்ணிருக்கிறதோட thickness is t. And k is your dielectric constant. So k இதுல என்னன்னா, it is your dielectric constant. So k is your dielectric constant. K is your dielectric constant and அது போக t is your thickness. T is your thickness and d is the distance between those plates. This is for partially filled dielectric and fully filled. Okay, and then capacitance next to fully filled dielectric எடுத்தோம்னா அந்த capacitance வந்து fully filled இருக்கு, fully filled dielectric, fully filled dielectric. So fully filled dielectric ங்கறப்போ என்னன்னா, ரெண்டு plate இருக்கு same as that and divided by distance d and then next in the capacitance வந்து we are fully filled, that capacitance is fully filled, அதனால thickness இதா தான் இருக்கு. Since thickness distance ரெண்டுமே same, so d equal to t. அப்போ என்ன ஆகும், c is obviously equal to, as told, c வந்து first நம்மளுக்கு இது partially filled capacitor என்னது a epsilon 0 into d minus t plus t by k. Okay, since d வந்து it is equal to t ங்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா பாருங்க, d minus t இங்க வந்து a epsilon 0 divided by d minus d வந்து உங்களுக்கு 0 ஆயிரும், plus it is d by k which is equal to a epsilon 0 into d by k which is equal to k a epsilon 0 divided by d is your capacitance for fully filled. This is for partially filled and this is for fully filled. K epsilon 0 by d. Here k is your dielectric constant. Okay, yeah. Next வந்து capacitance for partially filled metal க்கு பாருங்க. Okay, so this is for partially filled metal. Partially filled metal க்கு பாத்தீங்கன்னா it is nothing but the capacitance is equal to a epsilon 0 divided by d minus t. இதில் k ஏன் எடுக்கணும்னா, k of the metal, partial filled metal is k is, it is infinite, so it is infinity. And இது next வந்து k equal to infinity. Okay, that's it. And then next வந்து என்ன பார்க்க போறோம்னா, yeah, then வந்து என்னது பார்க்க போறோம்னா, capacitance of a spherical condenser பார்க்க போறோம். So capacitance of a spherical condenser பார்த்தீங்கன்னா, it is first capacitance of a spherical condenser. So spherical மாதிரி இருக்கிறதுக்கு என்ன capacitance அது, அதில் 3 cases இருக்கும். First case உங்களுக்கு என்னன்னா, ஒரு normal sphere மாதிரி இருக்கு and அதோட radius is r. இதுக்கு capacitance is nothing but it is 3 pi epsilon 0 r. So 3 pi epsilon 0 r. And next capacitance உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, just see, உங்களுக்கு ரெண்டு capacitance இருக்கு which is உள்ள ஒன்று இருக்கு and the outer capacitance is ground பண்ணியிருக்காங்க and then இதில் இருக்க inner radius is a and outer radius உங்களுக்கு b இருக்கு. So இதுக்கு நீங்க capacitance கண்டுபிடிக்கணும், it is 4 pi epsilon 0 epsilon r into b minus b minus a. So ab minus b minus a, this is the capacitance for spherical conductor. And then similarly இதில் உங்களுக்கு இன்னர் ஸ்பியரை எடுத்துட்டு இந்த அவுட்டர் போர்ஷன் கிரவுண்ட் பண்ணியிருக்கிறத எடுத்துட்டு இன்னர் போர்ஷன் கிரவுண்ட் பண்ணால் என்ன ஆகும். ஸோ இன்னர் போர்ஷன் உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணால் ஜஸ்ட் இந்த வேல்யூ இட் வில் பி சேஞ்சிங், திஸ் வில் பி சேஞ்சிங். What it is changed into
பாருங்கள் உங்களுக்கு it is grounded inside the sphere. ஸோ இந்த போர்ஷன் உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா என்ன ஆகும்னா it is b square divided by b minus a. This is the third case. Okay, this is for capacitor of a spherical condenser. Next வந்து cylindrical capacitor. ஸோ சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டருக்கு வந்து என்னதுன்னா ஜஸ்ட் பாருங்கள் ஒரு சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர் இருக்குது. cylindrical capacitor and the length இதோட இந்த கெப்பாசிட்டர் அந்த சிலிண்டரோட லென்த் is L and அதோட outer radius inner radius பார்த்தோம்னா inner radius is A and outer radius is B. ஸோ இதில் வந்து நம்ம capacitance C கண்டுபிடிச்சோம்னா 2 pi epsilon 0 epsilon r L divided by log of B by A. So this is your capacitance or else log B minus log A. That's it. Okay, so this is for cylindrical capacitor. And then next நம்ம பார்க்க போகிறது it is a very important crucial topic, combination of capacitor. Okay, combination of capacitor எப்படி combine பண்ணுவாங்க. So combination of capacitors. combination of capacitors பாருங்கள் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சீரீஸ் காம்பினேஷனாக எப்படி இருக்குன்னா ஒரு சீரியல் லைட் காம்பினேஷன் எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி capacitors are arranged in a சீரீஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க லைக் திஸ். ஓகே, ஸோ C1 C2 C3 இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணால் அதோட நெட் என்னென்னு பார்க்கலாம். இதோட பொட்டன்ஷியல் this is V1, this is V2 and this is V3 and இங்கே V and it is ஒரு சார்ஜ் பாஸ் ஆகுது, it is Q. So this is connected with a battery with potential difference V. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா as we know Q is equal to CV, இது நம்மளுக்கு தெரியும். அதனால் சீரீஸ் காம்பினேஷனில் என்னதுன்னா சார்ஜ் இஸ் சேம். ஸோ சீரீஸ் காம்பினேஷனில் உங்களுக்கு சார்ஜ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். அதனால் Q1 is equal to Q2 is equal to Q3 but which is equal to Q எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் which is equal to Q. ஸோ எல்லாமே Qவாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கலாம் பாருங்கள். ஸோ Q is equal to C1 V1 and V1 is equal to just a little confusion, wait a second. Q equal to CV. So V1 potential difference at V1 is equal to Q by C1 and potential V2 is equal to Q by C2 and V3 is equal to Q divided by C3. இதெல்லாமே இருக்கும். And then next பாருங்கள் இதில் வந்து as told total potential V is equal to V1 plus V2 plus V3 இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, and then பாருங்கள் நம்மளுக்கு சார்ஜ் ரேஷியோ தெரியும். Q1 is to Q2 is to Q3 எல்லாமே ஈக்குவல் which is equal to 1 is to 1 is to 1. and then நம்மளுக்கு இன்னொன்றும் தெரியும், that is V1 is equal to Q by C1 and V2 is equal to Q by C2, V3 is equal to Q by C3. ஸோ இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ V is equal to here Q by the capacitance in the series which is equal to Q by C1 plus Q by C2 plus Q by C3. So the Q is common over here. So Q common எடுத்தா Q by CS is equal to Q இங்க எடுத்துட்டா which is 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. That's it. So it is Q gets cancelled which implies 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. That's it. Or CS is equal to C1 C2 C3 divided by C1 C2 plus C2 C3 plus C3 C1. This is for the capacitance over the series. Next வந்து parallel combination. Okay, parallel combination ல பாருங்க. So parallel combination உங்களுக்கு எப்படி இருக்கும்னா it is just or parallelly the capacitors are arranged parallelly. For example உங்களுக்கு capacitor C1 இங்க இருக்குன்னா capacitor C2 will be here and they are connected with a battery potential difference V and இதில் வந்து charge is different. charge வந்து உங்களுக்கு different charges இருக்கும். ஸோ charge வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு Q1 Q2 இருக்கும் but potential difference is same, that is V வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். ஓகே, so Q1 is equal to C1V and Q2 is also equal to C2V. That's it. Okay, so Q2 is equal to C2V but potential difference is same. Okay, and then நம்ம ரெண்டு இதுக்கு எடுத்துருக்கோம் வேணா நம்ம ஓகே நம்ம 2 இதை வச்சு படிப்போம். இப்போ 3 இதை எடுத்தோம்னா ஜஸ்ட் 3 கனெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பேட்டரி இங்கே போட்டுக்கோங்க C3 and Q3 is equal to C3V. okay, so Q1 equal to
and again as told potential difference is same. So therefore V1 is to V2 is to V3 is equal to 1 is to 1 is to 1 ratio. And then next என்னது பார்க்க போறோம்னா the net charge Q is equal to Q1 plus Q2 plus Q3 because charge தான் உங்களுக்கு it is different for everything, different for 3 capacitors. Therefore Q1 is equal to as told நம்ம it is C1 into V and Q2 potential difference same ஆ இருக்கு, அதனால நம்ம V தான் போடலாம். மூணுக்குமே நம்ம V1 V2 V3 கிடையாது, எல்லாத்துக்குமே V தான். And then இங்கே charge is equal to capacitors in the parallel combination of the capacitor Cp into V which is equal to C1V plus C2V plus C3V, and இதில் V common எடுத்தா V is into C1 plus C2 plus C3 which is nothing but Cp into V. So we get cancelled, so Cp is equal to C1 plus C2 plus C3. This is for the parallel capacitor. Okay, parallel capacitors. Yeah, this is all about the parallel capacitors. If இது வந்து மூணு கெபாசிட்டருக்கு n கெபாசிட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா if n கெபாசிட்டர்ஸ்க்கு வந்து just சீரீஸ் பாருங்க. ஸோ சீரீஸில் வந்து 1 by Cs is equal to 1 by C1 plus 1 by C2 up to 1 by Cn. And similarly parallel capacitorக்கு வந்து parallelக்கு Cp is equal to C1 plus C2 up to Cn. That's it. Okay, so this is all about series and parallel capacitor. Okay, yeah. நெக்ஸ்ட் இப்போ சீரீஸ் கெப்பாசிட்டரில் இது இருக்குது n கெப்பாசிட்டருக்கு. இதே இதில் சீரீஸில் வந்து பாருங்கள் இஃப் n கெப்பாசிட்டருக்கு நம்ம அதை பார்த்தோம். இஃப் n கெப்பாசிட்டருக்கு எல்லா கெப்பாசிட்டருமே ஈக்குவலாக இருக்குது, C1 C2 அப் டு Cn எல்லாமே ஒரே கெப்பாசிட்டன்ஸ் Cயாக இருக்குது. அப்போனா நீங்கள் சீரீஸில் என்ன எழுதணும்னா சீரீஸில் Cs கெப்பாசிட்டன்ஸ் இந்த சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் C by n. அண்ட் இதே இது பேரலில் எழுதுனீங்கன்னா பேரலில் கெப்பாசிட்டன்ஸ் த பேரல் இஸ் ஈக்குவல் டு n into C, that is the n is the number of capacitors. Okay, number of capacitors into the capacitance, given capacitance. இது எப்போனா எல்லா கெப்பாசிட்டருமே ஈக்குவலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள், 3 இருக்குது, C1 C2 C3 இருக்குது, C1 C2 C3 அண்ட் மூணுக்குமே 5 கொடுக்காங்க. இதில் நீங்கள் CS கண்டுபிடிச்சிங்கன்னா it is 5 by 3 and இதில் CP கண்டுபிடிச்சிங்கன்னா it is 5 into 3 which is 15. So this is about the combination of capacitors. Okay, yeah, that's it. And the next நம்ம பார்க்க போகிறது the energy stored in the capacitors. So energy stored in the capacitors concept. Energy stored in the capacitors வந்து என்னென்னா எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு பேட்ரியிலேருந்து வருது. எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் த பேட்ரி, எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் த பேட்ரி, எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் த பேட்ரி. எனர்ஜி பேட்ரியிலேருந்து எடுக்கிற எனர்ஜி இஸ் Q square divided by C which is QV equal to CV square. So இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது எப்படி வந்ததுன்னா Q equal to CV. So Q square பதிலாக என்ன எழுதலாம், CV the whole square divided by C வரும். So it is C square V square divided by C. So CC gets cancelled. So it is CB square. And similarly C பதிலாக we can put இந்த மாதிரி நீங்கள் simplify பண்ணிங்கன்னா இந்த 3 equation வரும். This is only for drawn from the battery. And the next stored in the capacitor. Energy stored in the capacitor பார்த்தீங்கன்னா energy stored in the capacitor. So energy stored in the capacitor பார்த்தீங்கன்னா it is half into Q square divided by C, half into Q square divided by C or half into QV which is equal to half CV square. இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்களா, which is Q equal to CV தானே, அப்புறம் C square V square divided by C. So CC gets cancelled which is half CV square உங்களுக்கு வந்தாச்சு, half CV square வந்தாச்சு. and அதுக்கு பதிலாக Cக்கு பதிலாக போடணும். we all know Q equal to CV and C equal to Q by V, half into Q square divided by Cக்கு பதிலாக Q by V போடுங்க. 1Q உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு V மேலே போயிடும். ஸோ half QV, இது மூலமாக தான் QV CV ஸ்கொயர் வரும். ஜஸ்ட் Q equal to CV ஃபார்முலா ஆர் C equal to Q by V போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்முலா வந்துடும். திஸ் இஸ் ஆல் அபவுட் த கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா பொட்டென்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் பார்த்தோம் and then the work done பார்த்தோம். with work done and due to various electric dipole வர potential பார்த்தோம் and conducting conducting sphere conducting non-conductingல வரது பார்த்தோம். and அதுக்கடுத்து நம்ம most important topic that is the capacitance பார்த்தோம். அதில் capacitanceல series capacitance and parallel combination பார்த்தோம். அது போக series parallel அடுத்து அந்த spherical cylindrical பார்த்தோம் and spherical cylindrical அடுத்து parallel plate, அதுக்கு முன்னாடி parallel plate capacitors பார்த்தோம். and then partially filled fully filled metal இது and then energy stored in the capacitor இதெல்லாமே பார்த்துருக்கோம். okay, so this is all about the chapter.
that is electrical potential and capacitance. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.